நீங்களும் ஆதியாமம் ஒன்று எடுக்க வேண்டாம். அதை நீங்கள் எடுத்துலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பு. மனசில் பதிய வேண்டிய வசனம். இப்போ அந்த வசனத்தை பற்றி தான் நம்ம கிட்ட பேச போகிறோம். இந்த பிகினிங் ஆதியிலே அங்கே தான் டைம்ங்கிற ஒரு டைமென்ஷன் ஆண்டவர் கிரியேட் பண்ணுறாரு. 19ஆம் நூற்றாண்டில் தான் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் டைம்ங்கிறது ஒரு டைமென்ஷனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க மனுஷங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது. அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். டைம்ங்கிற ஒரு டைமென்ஷனை கடவுள் கிரியேட் பண்ணுறாரு. கடவுள் வந்து டைமே கிரியேட் பண்ணுறாரு. டைமே கிரியேட் பண்ணவர் தான் பிப்ளிக்கல் காட். நான் என்னுடைய புரிதல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது மாற்று கருத்து இல்லை, இது ஒத்த கருத்து தான். டைமுக்கு முன்னாடி இருக்கிறார் பாருங்களேன், டைம்லெஸ் காட் அவர். நான் அப்படி வச்சிருக்கிறேன். நம்ம எட்டர்னல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? டைம்லெஸ் காட். அனாதி தேவன் உபாகம புஸ்தகத்தில் டியூட்டோனமியில் வரும். இட்டர்னல் காட். அதை வந்து பார்த்தீங்கன்னா அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், நித்திய புயங்களே உனக்கு ஆதாரம் இருக்கு. அனாதிங்கிறது வந்து கிரியேஷனுக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம வச்சிருக்கிறோம். டைமுக்கு முன்னாடி டைம்லெஸ் காட். இதை இன்னும் கொஞ்சம் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல இன்னொரு கண்ணோட்டத்தில் சொல்லணும்னா, இட்டர்னிட்டினா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். டைம்ங்கிற ஒரு டைமென்ஷன் இல்லாத இடம் பேர் தான் இட்டர்னிட்டி. ஓகே, நம்மளுக்கு எப்படி காலை மாறி மாலை அப்படிங்கிற டைம் மாறிட்டே இருக்குதோ, இந்த மாதிரி ஒரு டைமென்ஷனே இல்லாத ஒரு இடத்துக்கு பேர் தான் இட்டர்னிட்டின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு ஒரு ஆரம்பம் ஒரு முடிவு, இதுக்கு பேர் தான் டைம் இல்லையா? இந்த ஆரம்பம் முடிவும் இல்லாத இடத்துக்கு பேர் எட்டர்னாலிட்டி.